நம்ம 240 தனியா நிக்கிறோம். நம்ம தௌஹீத் ஜமாஅத் அறிவிச்சு நாங்கள் அரசியலுக்கு வருகிறோம், 240 நாங்க வேட்பாளர் நிப்பாட்டுறோம். அதுல 240 வேட்பாளர் நிப்பாட்ட முடியாது. முஸ்லீம் வேட்பாளர் ரிசர்வ் கழிச்சிடணும். ரிசர்வ்ல தலித் தான் நிக்கணும், முஸ்லீம் நிப்பாட்ட முடியாது. நம்மளே தலித் வேணா நிப்பாட்டலாம், நம்ம சார்பா என்ன செய்யலாம், தலித் நிப்பாட்டலாம். சரி 240 அந்த மாதிரி நிப்பாட்டிவிட்டோம்னு வைங்களேன். இந்த 240 உள்ள அம்புட்டு முஸ்லீம் ஓட்டு போட்டா கூட 1,00,000 ஓட்டுக்கு உங்களுக்கு 10,000 ஓட்டு கிடைக்கும். ஒரு தொகுதியில் கூட உங்களுக்கு டெபாசிட் கிடைக்காது. தனிச்சு நின்றா மட்டும் இல்ல, தனிச்சு நின்று எல்லாரும் ஓட்டு போட்டா. ஆனா அப்படி ஓட்டு போடுறவனா இருக்கிறானா, 10,000 ஓட்டுல 3,000 ஓட்டு திமுக ஓட்டா இருக்கிறான், 3,000 ஓட்டு அண்ணா திமுக ஓட்டா இருக்கிறான், 1,000 ஓட்டு காங்கிரஸ் ஓட்டா இருக்கிறான். மீதி உள்ள 2,000 பேர் தான் போட்டான்னு வைங்க. ஒரு மூடி வச்சுக்கிற வரைக்கும் தான் மரியாதை. நாங்க எப்படிப்பட்ட ஆளு காட்டி அது வரைக்கும் தான் மரியாதை. விரிச்சு காட்டிட்டீங்கன்னு வைங்க, 10 காசு தான் இருக்கு தெரிஞ்சு, 10 காசு கையில வச்சு மூடிக்கிட்டு இருக்கலாம். 10 காசு தான் கையில வச்சிருப்போம். என்ன தெரியுமா, எவ்வளவு விஷயம் தெரியுமான்னு கேட்டுட்டே இருக்கலாம். இது வரைக்கும் ஓபன் பண்ணாத வரைக்கும் அப்படின்றாங்க. இப்ப என்ன ஆச்சு, நான் குத்தி காட்டுறக்கான சொல்லல, இந்த தமுமுகவுல தேர்தல் நின்றாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க நிலைமை என்ன, நின்ற பிறகு அவங்க நிலைமை என்ன. நிக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள பத்தி எப்படி கவர்மெண்ட் மதிப்பீடு அப்படின்னு நினைச்சாங்க. கூட்டத்தோட கூட்டமா நிற்கும் போது எல்லாம் நான் தாண்டுங்கிறாங்க. 1,00,000 ஓட்டம் வாங்கியிருப்பான், அதுல நம்ம ஓட்டு 2,000 ஓட்டு தான் இருக்கு. என்னாலதான் ஜெயிச்சேன்னு சொல்லிக்கலாம். பிரிச்சா என்ன முடியும், 1,00,000 ஓட்டு நம்ம ஓட்டுலாம், நாங்க தான் அம்புட்டு ஓட்டுலாம். பிரிச்சு நின்று எனக்கு தனியா போடுன்னு சொன்ன 2,000 ஓட்டு கிடைக்குமா தொகுதியில. இப்ப என்ன ஆயிரும், இதுக்கு தான் அம்புட்டு பண்ணாங்க போச்சா இல்ல. இப்ப அப்ப நாங்க என்ன பண்றோம் கிட்ட, அந்த ஆயுதத்தை மூடி வைத்துக் கொள்ள வேண்டும். அரசாங்கத்தில் இப்படின்னு காட்டிட்டோம்னு சொன்னா கடைசியில் தெரிஞ்சு போயிடும். அப்ப நமக்கு இது விளங்கணும். இது நாங்க அனுபவிச்சல என்ன பாக்குறோம் கேட்டா, தனித்து நின்று ஜெயிக்க இயலாது. நாடாளுமன்ற ஒரு தொகுதியில 20,000 ஓட்டு வாங்கினா அது என்ன கணக்கு, நாடாளுமன்ற தொகுதியில 20,000 ஓட்டு வாங்கினா அதுல சில பேர் 10,000 ஓட்டு வாங்கினாங்கன்னா ஒரு சட்டசபைக்கு என்ன வருது, 1,500 ஓட்டு தானே வருது. ஒரு சட்டசபையில் 1000 ஓட்டு வாங்கினா அதைத்தானே 234 நின்றால் வாங்க போறீங்க. 1,500 ஓட்டு ஜெயிச்சிருவீங்களா நீங்க. அப்போ அதுல அவங்க மட்டும் ஓட்டு இல்ல, அதுல கிருஷ்ணசாமி ஓட்டு இருக்கிறது, வேற வேற தலித் அமைப்புகளுடைய ஓட்டு இருக்கிறது, எல்லாம் சேர்ந்தே தான். எல்லாம் சேர்ந்தே எவ்வளவு, ஒரு பாராளுமன்றத்தில் 20,000 ஓட்டு வாங்கியிருக்கிறோம். அப்ப இந்த நம்ம என்ன ஆச்சு, இந்த 20,000 அரசியல் கட்சிக்காரன் என்ன பண்ணுவான், இந்த 20,000 இந்த விடியல் வெள்ளி அவங்களுடைய ஓட்டு கலந்திருக்கிறது, இந்த 20,000 நீல சிறுத்தைகளுடைய ஓட்டு கலந்திருக்கிறது, இந்த 20,000 கிருஷ்ணசாமியுடைய ஓட்டு அவர் கூட்டணியில அது கலந்திருக்கிறது. இதெல்லாம் கழிச்சு பார்த்தா இவங்க ஓட்டு 10,000 இருக்கு. ஒரு நாடாளுமன்றத்தில் 10,000னா ஒரு சட்டசபைக்கு 1,500 ஓட்டு. இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. போங்கடான்ட்டாங்களே, சந்திக்க மாட்டேன்ட்டாங்களே. இப்ப எங்களை கெஞ்சினா நாங்க மாட்டேன் இருக்கிறோம். தேர்தலில் போட்டியிடாத ஆளுங்க அவங்க சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்கறாங்க. என்ன 1,000 ஓட்டு குறைப்ப போயிட்டு போ. 1,000 நாங்க 40,000 ஓட்டுல ஜெயிக்க போற ஆளுக்கு 1,000 ஓட்டு எடுத்துக்கிட்டாங்க. இப்ப நாங்க 40,000 ஜெயிக்க போறோம் கணக்கு பண்ணிட்டு இருக்கிறோம். உன்னோட 1,500 எனக்கு எடுத்துக்கிட்டானா இல்லையா. அது என்ன விஷயம், தேர்தலில் போட்டியிடுதல் என்பது, தனித்து போட்டியிடுதல் என்பது நடக்காது. கேரளாவில் நடக்கும். என்ன வன்னியர்களுக்கு உதாரணம் காட்டக்கூடாது. வன்னியர்கள் என்ன பரவலவா இருக்கிறான், அவன் அப்படி 4 மாதத்துக்கு லட்டு மாதிரி அப்படி இருக்கிறான். சேர்ந்து ஒரு அவன் நினைச்சே சாதிச்சுட்டு போக முடியும். வன்னியர்கள் மாதிரி நீங்க இருந்து யோசிங்க. நீங்க தனிச்சு போட்டிடுறதா என்ன செய்யணும், எல்லா முஸ்லீம்களும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கொஞ்சம் அசம்பிள் ஆக்குங்க. அப்ப உங்க மலப்புறம் மாதிரி உண்டாக்கிட்டு என்ன செய்யுங்க, உங்களுடைய அரசியல் நடவடிக்கை நீங்க எடுத்து தனியாவே ஜெயிக்கலாம். இன்னைக்கு இருக்கிற நிலைமை அங்க ஒரு செதறி போட்டு வச்சிருக்கோம். நம்ம எங்கேயுமே அசம்பிள் ஆகல. வன்னியர்களை உதாரணம் காட்டின சரி வருமா, வன்னியர்கள் ஜெயிச்சான்னு சொன்னா அவன் எல்லாம் வன்னியனா இருப்பான். 60% அவன் 50% வன்னியனா இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அது வட மாவட்டம், தென் மாவட்டம் பூரா இருக்கிறது. அப்ப இந்த இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு சென்னையவே துண்டாடுவாங்க. அந்த அளவுக்கு சக்தி இருந்துச்சு, நம்பிக்கை இருந்து மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா ஜெயிக்கலாம். இப்ப அந்த நம்பிக்கை இழந்துட்டாங்க. இது அது ஒரு விஷயம். இப்ப என்ன விஷயம், தனித்து நிக்கிறது முடியாது. சரியா போச்சா. 2 தானே வழி இருக்கு. தேர்தல் நிக்க சொல்றீங்க, நிற்போம். தனிச்சு நின்றா ஜெயிக்க இயலாது. ஜெயிக்காட்டி நம்ம செலவழிக்க முடியும், வேஸ்டா காசு பண்ண முடியுமா, மக்கள்கிட்ட கோடிக்கணக்கா செலவு பண்ணி அது ஒழுங்கா போட்டியிடணும். அப்பதான் இந்த 1,500 வாங்க முடியும். இந்த 1,500 ஓட்டை வாங்குறதுக்கு அவனை விட ஈக்குவலா செலவு பண்ணாங்களா இல்லையா. எத்தனை வகையான போஸ்டரு, எத்தனை வாகனம், எத்தனை பேருடைய உழைப்பு, 3 மணி 1,500 ஓட்டு சுவையில் வாங்கணும்னு சொன்னா பல கோடி ரூபாய்களை 240 தொகுதிகளுக்கும் பல 100 கோடி ரூபாய்களை வாரி இறைத்து விட்டு தொகுதிக்கு 1,500 ஓட்டு வாங்குவோம். ஒரு அறிவுள்ளவர்கள் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கலாமான்னு நாங்க யோசிச்சோம். ஒண்ணு, சரி கூட்டணியா போட்டிடுவோம்னு வச்சுக்கிறோம். இந்த மாதிரி வேணாம்,
நம்ம திமுகவுல கூட்டணி, அண்ணா திமுகவுல கூட்டணி சொன்னா ஏதோ வந்து ஒரு 10 5 தர்றான்னு வைங்க, ஒரு 5 தொகுதியை தந்து விட்டான் போட்டிடுறீங்கன்னு வைங்க. அப்பன்னா அந்த ஜெயிக்கிற அணியா இருந்தா ஜெயிச்சிடலாம், தோக்குற அணியா இருந்தா தோத்துருவோம். இருந்தாலும் ஓட்டு நிறைய வாங்குவோம். என்ன தோத்தாலும் ஜெயிச்சாலும் இருக்கேன் ஒரு 10,000 20,000 ஓட்டு வித்தியாசத்தில் 1 லட்சம் 2 லட்சம் சட்டசபையில் வாங்கலாம். சரி, இதை நீங்க செய்ய முடிவெடுத்தால் நீங்க என்ன செய்ய வேண்டி வரும்? கும்பிடணும். தானை தலைவரை புரட்சி தலைவி விட்டால் கதி இல்லைன்னு இல்லைன்னு அவ பிரச்சனை வர மாட்டாங்களே. அதிமுக காரன் ஓட்டு போட மாட்டானே. அப்ப அதிமுக காரன் ஓட்டு போடணும்னா அம்மா பத்தி வாயை திறக்க கூடாது. கூட்டணின்னு வச்சிட்ட பிறகு அவங்களுக்கு எதிராக வாயை திறக்க இயலுமா? அப்ப நீங்க திமுக கூட்டணியில் இருந்தா கருணாநிதியுடைய எந்த தப்பையும் சுட்டி காட்ட இயலாது. ஒரு மேடையை போட்டுக்கிட்டு நாங்களும் தான் ஆதரிச்சோம். மேடையை போட்டுவிட்டு கருணாநிதியும் திட்டுவோம், ஜெயலலிதா திட்டுவோம். திமுக ஓட்டு போட சொன்னாலும் சரி, அண்ணா திமுக போட சொன்னாலும் சரி, 2 பேரும் திட்டு தான் போட சொல்லுவோம். நாங்களும் தான் திட்டணும். எப்படி திட்டுவோம்? கருணாநிதி பண்ண அநியாயம் பண்ணாரு, ஜெயலலிதா அநியாயம் பண்ணாரு, இந்த இடஒதுக்கீட்டுக்காக வேண்டியது ஆதரிக்கணும்னு அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஆனா கூட்டணி வச்சுட்டீங்கன்னா கருணாநிதி என்ன அநியாயம் பண்ணினாலும் உங்களால குறை சொல்ல முடியாது. அங்க இருந்தீங்கன்னா நீங்க ஜெயலலிதா கூட்டணி வச்சுட்டீங்கன்னா ஜெயலலிதா எந்த அநியாயம் பண்ணாலும் வாய் திறக்க முடியாது. இந்த ஒருத்தன் தப்ப மட்டும் தான் சொல்லுவீங்க. மக்கள் என்ன பண்ணுவான்? காசு வாங்கி பேச்ச பாடுறா, இதுக்கு அவனும் செஞ்சான் அப்படி கேட்பாங்களா இல்லையா? அப்ப நம்ம எங்க வீரியம் வளர்ந்து போயிடுறோம், எங்க நம்பிக்கை இழந்துடுறோம். நீங்க கூட்டணி வைக்கிறதுன்னு உங்களை ஜெயிக்க இயலாது. அடுத்து என்ன செய்யணும்? ஜெயிக்கிறதா இருந்தா நீங்க தேர்தலில் போட்டிடுறது உரிமையேங்கிறீங்க. இப்ப வந்து ஒரு கூட்டிட்டு போவாங்க ஓட்டு வாங்குறதுக்காக வேண்டி, முஸ்லீம் ஓட்டு மட்டும் ஜெயிக்க முடியாது. ஒரு கோயில்ல கொண்டு நிப்பாட்டி நெத்தில போட்டு வைப்பாங்க. மாட்டேன்னு வைங்க, அவன் பூரா ஓட்டு போட மாட்டான். காட்டிக்கிட்டு வைங்க, அப்ப மார்க்கத்தை விட்டு ஜெயிக்கணுமா? அப்ப நம்ம ஜெயிக்கணும்னு நினைச்சோம்னு சொன்னா அவங்களுக்கு சாராயம் வாங்கி கொடுக்கணும், ஆடல் பாடல் கூத்து கச்சேரிலாம் நடத்துவாங்க, பார்த்துக்கிட்டு இருக்கணும். கருணாநிதி வரும்போது ஆஹா ஓஹோன் வெட்டாசு மாணவடிக்கெல்லாம் விடுவாங்க, அதை பார்த்துக்கிட்டு இருக்கணும். இதெல்லாம் மார்க்கத்தில் தப்புன்னு சொல்ற கடமை நமக்கு இருக்கு. வாயை திறந்தா ஓட்டு போயிரும், பேசாம இருக்கணும். காலில் வந்து எல்லாரும் விழுவாங்க நம்ம கண்ணு முன்னாடி, நம்ம தான் விழுவாம இருப்போம், விழுந்துருவாங்க. நம்ம ஓட்டு பேசாம என்ன செய்யணும்? இருக்கணும். அப்புறம் கட் அவுட் வைக்க சொல்லுவாங்க, கட் அவுட் வைக்கணும். தேர்தலில் போட்டியிடுறதுக்கு முன்னாடி கட் அவுட் வந்துச்சா? இந்த சிதம்பரத்தில் கட் அவுட் வச்சு பாத்தீங்களா? டிசம்பருக்கும் கட் அவுட்டுக்கு சம்பந்தம் ஏதாவது இருக்கா? தேர்தலில் போட்டியிடறான்னு ஒரு மனுஷனுக்கு கட் அவுட் வச்சாலும் அர்த்தம் இருக்குது. அல்லாஹ்வுடைய ஆலயத்தை மீட்கிறதுக்கு ஒரு மனுஷனுடைய கட் அவுட் ஊர்ல வச்சாங்களா இல்லையா? வச்சாங்களா வைக்கலையா? சிதம்பரத்தில் வச்சாங்களா? அப்ப இதெல்லாம் எதனால வந்த வேணே? அந்த முசீபத்தில் போனதுனாலதான். அப்ப நாங்க என்ன பண்றோம்? ஒண்ணு தனியா நின்று ஜெயிக்கிற அளவுக்கு தூர நோக்கோட திட்டம் போட்டு, ஒரு காலத்துல இந்த நம்ம உங்க பக்கத்துல ஆடுதுறை இருக்குல்ல, அங்க ஜமால் மீன் பாப்பான்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு காலத்துல தூர நோக்கோட சிந்திச்சு முஸ்லிம்களை எல்லாம் கேரளா மாதிரி ஒரு செழிப்பான பகுதியில் அசம்பிள் ஆக்கணும், பெரிய ஏக்கர்லாம் வாங்கிட்டு ஃப்ரீயா இடம் கொடுத்து காஞ்சி போன ஊர்ல உள்ளவங்க கொண்டாந்து ஒரு தஞ்சை பிரிக்கப்படாத தஞ்சை நாகை திருவாரூர்லாம் ஒன்னா சேர்ந்துருச்சுல, அதுல கொண்டு அசம்பிள் ஆக்கிட்டோம்னு சொன்னா ஒரு 40 லட்டு மாதிரி எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டார். அது வந்து நல்ல யோசனையாக பிராக்டிக்கல் ஒத்து வரல. அது மாதிரி செஞ்சுட்டு நீங்க நின்றீங்கன்னு சொன்னா முஸ்லீம் ஓட்டு பூரா ஒன்று எடுக்கலாம். அம்புட்டு முஸ்லீம் வென்றெடுத்தாலும் நீ ஜெயிக்க போறது இல்லையே. எல்லா முஸ்லீமையும் ஒரு இடத்துல கொண்டு அசம்பிள் ஆக்கினா கூட ஜெயிக்க இயலும்னா ஜெயிச்சிடலாமே. இப்ப என்ன நடந்துச்சு? கூட்டணி வச்சாலும் நம்ம வந்து ஈமான இழக்க வேண்டி வரும், சாராயம் வாங்கி கொடுக்க வேண்டி வரும், காசு அவனுக்கு ஈக்குவலா போட்டி போட வேண்டி வரும், ஆடல் பாடல் கூத்துலாம் பண்ண வேண்டி வரும், இப்படி கையை காட்ட வேண்டி வரும். என்னென்னலாம் இஸ்லாத்துல இல்லையோ அத்தனை என்ன செய்ய வேண்டி இருக்கும். அது ஒரு சமுதாயத்தை மறந்துட்டு ஒருத்தனை எவன் உனக்கு ஒரு சீட்டு கூட தந்தானோ அவன் அயோக்கியனா இருந்தா கூட அவன் நல்லவன் சொல்லணும். அவன் தான் 5 வருஷம் அயோக்கியம் பண்ணிருப்பான், உனக்கு 2 சீட்டு தந்திருப்பானா? அப்புறம் விட்டால் நமக்கு கதி இல்லைன்னு சொல்ல வேண்டியிருக்கும், அல்ல இவ்வளவு விட்டால் கதி இல்லைன்னு சொல்ல வேண்டியிருக்கும். இதெல்லாம் செஞ்சுட்டு சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ண போறீங்களா? அந்த சமுதாயம் நம்புவானா முதல்ல உங்களை? அவன் நம்பி பின்னாடி வந்தா தானே அரசாங்கத்தை பயங்காட்டலாம். இதை விளைவிக்கிறங்க. அதுக்கு நான் கேட்கிறேன், இந்த இடஒதுக்கீடு வாங்கணும்ல, தேர்தலில் போட்டிட்டு போட்டியிடாம வாங்கணுமா? நீங்க நினைக்கிறீங்க போட்டிட்டா தான் சாதிக்கலாம்னு சொல்லி, போட்டி இடாம தானே வாங்கியிருக்கிறோம் எல்லா விஷயங்களுமே. போட்டி இடாத காலத்தில் போராடி எத்தனை ஜெயிச்சோமோ, போட்டி இட்ட பிறகு எத்தனை ஜெயிச்சாங்க சொல்லுங்க பாப்போம். போட்டி இட்டவனால் ஒன்னும் சாதிக்கல, போட்டி இடாத நமக்கு தான் பயப்படுறாங்க. இவங்க வந்து கரெக்டா நிப்பானுவோ, குட்டுக்காட்டி இஷ்யூ ஆக்கி போடுவாங்க, இவனுக்கு விலை கிடையாது, இவங்களுக்கு பதவி கொடுக்க முடியாது, இவங்க வந்து காலில் விழுவ மாட்டாங்க. இந்த பயத்தை உண்டாக்கணும். தலைவன் விலை போக மாட்டான், விலை போன தலைவனை இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது எப்ப வரும்? எனக்கு விலையே இல்லடான்னு சொல்லணும். இன்னைக்கு வந்து நாங்க வந்து ஒரு முதலமைச்சர் நீங்க சந்திக்கிறதா இருந்தா ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்காக ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்கிறோம், நன்றி தெரிவிக்கிறதுக்காக வேண்டி சண்முகநாதுக்கு ஒரு போன் அடிச்சோம், நாங்க சிஎம் ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும், எதுக்கு? இடஒதுக்கீடு சட்டம் கொண்டு வந்தா நன்றி தெரிவிக்கணும். 1.5 மாசம் ஒருத்தன் காத்துக்கிட்டு வாங்கிட்டு இருக்கான் அப்பாயின்மெண்ட், போனை வைக்கல, 10 நிமிஷம் உடனே வாங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாருங்கிறாங்க.
எதனால இந்த கிளி இந்த பயம் எதனால வருது? நம்ம கேட்க மாட்டோம், அவனுக்கு தெரியும். இவங்க தனக்கு கேட்க மாட்டாங்க, தனக்கு கேட்கறாங்க கை கட்டி காத்துட்டு இருக்கோப்பான். தனக்கு கேட்காதவன் போனா என்ன செய்வான்? நாங்க போறோம், பெரிய பெரிய சினிமா ஸ்டார் லீடர்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க, உடனே எங்களை முதலா கூட்டிட்டு போய் இந்த கௌரவம், இது எங்களுக்குள்ள கௌரவமா? இது உங்களுக்குள்ள கௌரவம். நாங்க அந்த நீங்க நிக்கிற பத்தியெல்லாம் எதுவும் எதிர்பார்க்காம இதுலதான் சாதிக்கணும். நல்லா விளைக்கிறங்க. அதனால அரசியல் வேணாம்னா நாங்க சொல்லவே கிடையாது. நீங்க நல்ல தூர நோக்கோட அறிவோட சிந்திச்சு பாருங்க. தேர்தலில் போட்டியிட்டால் தமிழ்நாட்டுடைய பூகோள அமைப்பு என்ன, மக்கள் தொகை சதவிகிதம் என்ன, ஒவ்வொரு தொகுதியில உள்ளவர்கள் அனைவரும் ஓட்டு போடுவாங்களா, முதல்ல அனைவரும் உங்களுக்கு ஓட்டு போட்டா உங்களுக்கு ஜெயிக்க இயலுமா, ஒண்ணு ஒன்னா எடுத்த இதெல்லாம் நாங்க இருந்து ஆலோசனை பண்ணி தானாங்க நல்ல நல்ல அறிவுரை சொல்லிட்டு வெளியே வந்தோம். அதுக்கு பிறகு அவங்களுக்கு அந்த ஆசை கண்ணை மறைச்சு தங்கள் தலையில தாங்களே மண்ணலி போட்டு இன்னைக்கு எவ்வளவு பெரிய லெவல்ல அவங்க பெருசா இருந்தாங்களா இல்லையான்னு சொல்ல வரல, அரசாங்கத்தின் கண்கள்ல அவங்க பெருசா தெரிஞ்சாங்க. நிஜமாக நம்ம அதை விட பெருசா இருந்தோம். தௌஹீத் ஜமாத் ஒவ்வொரு போராட்டங்களையும் அதை விட அதிகமான மக்களை திரட்டிட்டு இருந்தோம். ஆனால் அரசின் கண்களுக்கு இந்த தேர்தலில் அவர்கள் தமுக போட்டிட்டாங்களே, அதுக்கு முன்னாடி வரைக்கும் பயங்கரம் அப்படின்னு வச்சிருந்தாங்க கணக்கு. இப்படி நானவன 20,000 ஓட்ட காட்டினவன புஷ் இவ்வளவு ரூபாய் செலவழிச்சு புஷ்னு போச்சங்க. அப்ப நான் என்ன பண்றோம்? இப்ப சக்தி, இப்ப மக்கள் சக்தி எப்படி காட்டுவீங்க நீங்க? அதனால இதை ஒண்ணு விளைவிக்கணும். அடுத்து நான் இன்னொன்னு சொல்றேன். இந்த சட்டசபைக்கு போய் மக்களுக்கு போராடலான்னு ஒரு லாஜிக் ஒண்ணு வைக்கிறாங்கல்ல. சட்டசபை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? முதல்ல பார்லிமெண்ட் என்னன்னு தெரியுமா? அதை போய் ஒருக்கா பாருங்க. சட்டசபையில ஒரு வாயும் திறக்கவும் இயலாதுங்க. என்ன செய்வான் தெரியுமா? 240 பேருக்கு இடம் கொடுக்கணும். உட்கார்ந்து உங்களுக்கு முறையில் பாத்தீங்கன்னா ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடரில் உங்களுக்கு வரவே இல்லாது, ஒரு டைம் கூட கிடைக்காம போயிடும். 4 கூட்டத்தொடரில் ஒரு தடவை உங்களுக்கு கிடைக்கும். ஒட்டுமொத்த ஒரு வருஷத்துல 5 வருஷ பீரியட்ல வந்து ஒரு 6 தடவை உங்களுக்கு பேச வாய்ப்பு கொடுத்துருவோம். நல்லா வணங்கிருங்க. நீ ஒரு தனி ஒரு எம்எல்ஏவா இருந்தா 5 வருஷ சட்டசபை பீரியட்ல ஒரு எம்எல்ஏக்கு எவ்வளவு கிடைக்கும்? ஒரு 6 தடவை. ஒரு கட்சியை சார்ந்திருந்தா உங்களுக்கு கிடைக்காது. நீங்க ஒரு ஆளா இருந்தால் உங்களுக்கு எத்தனை கிடைக்கும்? ஒரு 6 தடவை கிடைக்குமா? 6 தடவை கிடைச்சவன எந்திரிப்பீங்க. மாண்புமிகு சட்டசபை அப்படின்னு சொல்லிவிட்டு கலைஞர் ஆட்சியிலே அப்படின்னு சொல்லிட்டு ஆஹா ஓஹான்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னு ஒரு அரை மணி நேரம் கூட ஒரு டயத்தை விட்டுருவாங்க. அப்படி அதுக்கு மேல என்ன, நீங்க உங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு விளைவாசின்னு வைங்களேன், உங்க டைம் முடிஞ்சிருச்சுருவான். இது ஒரு வார்த்தை சொல்லிருப்பீங்க. சட்டசபை தான் சட்டசபை. அவங்கள ஜால்ரா அடிக்கிற மாதிரி பேசுனீங்கன்னா ஜெயலலிதா வரும் கருணாநிதியா இருக்கன்னு, சட்டசபையில கருணாநிதி ஆகா ஓஹோன்னு புகழ்ந்து ஒருத்தன் பேசினா அவனுக்கு அன்லிமிட் டைம், எவ்வளவு நாளும் பேசிட்டு இருக்கலாம். அதே மாதிரி ஜெயலலிதா ஆட்சியில வந்து பேசினா பேசிட்டு இருக்கணுவாங்க. ஒரு ஆட்சியில தான் பாபர் மசூதிக்கு கரசேவைக்கு ஆள் அனுப்பினார்கள் இதை சொல்ல நினைச்சுன்னு வைங்க. ஜெயலலிதா ஆட்சியிலே கரசேவைன்னு சொன்னோன்னு விளங்கிடுவாங்க. சபாநாயகர் என்ன செய்வாரு? 2 நிமிஷம் தான் இருக்கு, உங்கள் நேரம் முடிஞ்சு விட்டு, அதுக்கு மேல கத்தினி மைக் கட் பண்ணிடுவாரு. கண்ட்ரோல் அவர்கிட்ட இருக்கும், கட் பண்ணு மைக்கேன்றுவாரு. அதுக்கு மேலே கத்தினு வைங்களேன், சபை காவலர் கூப்பிட்டு வெளியே எடுத்துருவாரு. மாட்டேன் நீங்க குண்டு கடத்துக்கு சொல்ல போட்டுவான். என்ன நீங்க சட்டசபையில் நாங்க பார்க்க சட்டசபையா? சும்மா மக்கள்கிட்ட டயலாக் விடலாமே தவிர சட்டசபையில போய் உங்களுக்கு பேச இயலுமா? சட்டசபையில எல்லாம் போய் பேச இயலாம். ரோட்ல பேசினா தான் உரிமை வென்றெடுக்க முடியுமே தவிர சட்டசபையில் லத்தீப் இருந்து என்ன பேசினாரு? தேங்காய் பட்டணத்துல வந்து அவங்க குண்டை வீசி விட்டு முஸ்லீம் ஜமாத்துல சுன்ன ஜமாத் தலைவர் எல்லாம் பிடிச்சி உள்ள வச்சு விட்டான். ஜமாத்துடைய பள்ளிவாசல் பிரமுகர் எல்லாம் உள்ள பிடிச்சி வச்சு விட்டான். இது கொதிச்சு போய் நாங்க நேர போய் பார்த்து ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்து லத்தீப்கிட்ட சொல்லி சட்டசபையில கிளப்பியா அப்படின்னு சொல்றோம். சட்டசபையில எந்திரிச்சாரு லத்தீப். தேங்காய் பட்டினத்துலேண்டார்ல லத்தீப், நீ என்ன கலவரம் உண்டாக்குறியாங்கிறான் கருணாநிதி. கலவரம் உண்டாக்க பாக்குறியாங்க அப்படி கொண்டாரு. அவ்வளவுதான். தேங்காய் பட்டினம் பதிவு பண்ணலாம், அவ்வளவுதான். என்னத்தை பதிவு பண்ண முடியுது? ஒண்ணும் முடியாதுமா. சட்டசபை பார்லிமெண்ட்ல எல்லாம் அவங்க ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா போட்டா பெரிய தலைவர்கள் கொடுப்பாங்க. எதிர்கட்சி தலைவர் கொடுக்கணும் ரூல் இருக்கிறதுனால ஜெயலலிதா பேசலாம், ஒரு பெரிய தலைவர் வாஜ்பாய் பேசலாம், அத்வானி பேசலாம், அது மாதிரி சுஷ்மா ஸ்வராஜ், அந்த லீடர்களுக்குன்னு ஒரு தனியா வந்து அவங்களுக்கு ஒரு தனி அந்தஸ்து இருக்குது. நம்மள மாதிரி ஏப்ப சாப்பையெல்லாம் வாயை திறக்க முடியாது. அதனால வந்து இதெல்லாம் சும்மா மக்களை ஏமாத்தி உங்களுக்காக குரல் கொடுத்து அதை கொண்டு வரும் இதை கொண்டு வர போறோங்கிறாங்க. அதை தமுமுகவை சிந்திச்சு பார்க்கணும். நீங்க இத்தனை வருஷம் அரசியல நிக்காம சமுதாயத்துக்கு என்னமோ செஞ்சு பட்டியல் போடுறீங்களே, அது நெசமா பொய்யா? நெசம் தான் தேர்தலில் போட்டியிடாம தானே செஞ்சிருக்கிறீங்க. அது நிஜமாக இருக்குமே ஆனால் நீங்கள் தேர்தலில் போட்டியிடாம தான் நம்மகிட்ட செஞ்சு கொடுத்தீங்க, பொய்ன்னு சொல்லுங்க. அப்ப தேர்தலில் போட்டியிடாம எல்லாம் சாதிச்சு கொடுக்க முடியும் என்றால் மறுபடியும் அந்த ஆசை உங்களுக்கு வருது. அதை போய் நுழைஞ்சுக்கிட்டு கேவலப்பட்டு போக நிலைக்கு நம்ம ஆளாகணும். அதுதான் விஷயமே தவிர நாங்க வந்து சமுதாயத்துக்கு நன்மை செய்யறதுல ஒரு காலத்திலையும் பின்தங்கின ஆட்கள் கிடையாது. சரின்னு நியாயப்படி இருந்த ஆராய்ச்சி எடுத்துக்கிறோம். மேட்டர் என்னன்னு கேட்டா உணர்ச்சி வசப்பட்டு அவசரப்பட்டு முடியும் எடுக்க மாட்டோம். எல்லாத்தையும் தூரம் கூட பார்ப்போம். என்ன நடக்குது, இதுண்டா என்ன, அதுண்டா என்ன, அவங்க ஏன் வெற்றி பெற்றாங்க, இவங்க ஏன் வெற்றி பெறல, எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா அது ஒரு முடிவுக்கு வருவோம். இதுதான் விஷயம்.